ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான்வெஜ் டேஸ்ட்ல சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி நல்லா டேஸ்டியா பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்துட்டு ஒரு 400 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ கிழங்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸு. இப்போ இதை நம்ம ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கெல்லாம் பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரைக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரே ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆனவுடனே இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கிழங்கையுமே அதே மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம இப்போ வறுத்ததுக்கு யூஸ் பண்ண எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலா ஃப்ரை ஆகுறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது என்னோடய வீட்டில் நான் என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷனில் பண்ண பொடி. இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துறதுனாலும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது என்னோடய மாமியாரோட ரெசிபி. அவங்க இதை ரொம்ப நல்லா செய்வாங்க. கல்யாணம் ஆன புதுசில் செய்வாங்களா, அப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அதனால் அவங்ககிட்ட கேட்டு நான் இது கற்றுக்கிட்டேன். இப்போ வீட்டில் எல்லாருக்குமே, பசங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரேட். இப்போ பாருங்கள், அதில் நல்லா மசாலா உப்பெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வறுத்து வச்சா நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில்
இதை நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மசாலா வந்துட்டு நல்லா அந்த கிழங்கோட நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கிளறி விட்டுகிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு 2 தடவை கிளறி விட்டுருக்குறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் கிளறி விட்டோன்னா நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த அளவுக்கு மசாலாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதில் இதே மாதிரி இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு இது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.